மற்றும் ஒரு அண்மை செய்தி, கொரோனா தடுப்பூசி செலுத்தி இறந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு சாத்தியமா என்று 3 வாரங்களில் இதற்கு அறிக்கை மூலம் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். காவியா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டு உயிரிழந்தவர்களின், அதாவது கொரோனா தடுப்பூசி மூலமாக உயிரிழப்புகள் தற்போது அதிகமாக ஏற்படுவதாக பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகி வரும் நிலையில், தடுப்பூசி செலுத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க முடியுமா என்பது குறித்து 3 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவின் வூஹான் மாநிலத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் அதற்கடுத்ததாக உலகம் முழுவதும் பரவியது. இந்தியாவில் அடுத்த 2 ஆண்டுகளில் அதன் பாதிப்பு எண்ணி பார்க்க முடியாத அளவாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக லட்சக்கணக்கில் உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில் தடுப்பூசிகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தின என மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பான CDSCO ஒப்புக்கொண்டதாக கடந்த சில மாதங்களுக்கு முன் சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த நிலையில் இது குறித்து ஆஸ்ட்ராஜெனகா முன்னதாக விளக்கம் அளித்திருந்தது. அதே போன்று கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் சிலருக்கு ரத்த உறைவு மற்றும் ரத்த பிளேட்லெட் குறைவு பிரச்சனை ஏற்படலாம் என ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டது. இதனால் கோவிஷீல்டு போட்டுக்கொண்ட மக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கொரோனா தடுப்பூசிகளால் ஏற்படும் இறப்புகளுக்கான இழப்பீடு குறித்த கொள்கையை உருவாக்க முடியுமா, எந்த அளவுக்கு இழப்பீடு வழங்க முடியும் என்பதை பரிசீலிக்குமாறும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை இதே போன்ற நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் இணைப்பதா அல்லது இது போன்ற அனைத்து வழக்குகளையும் ஒரே பொதுவான நீதிமன்றத்துக்கு அனுப்புவதா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தடுப்பூசியை தொடர்ந்து ஏற்படும் பாதகமான விளைவுகள் குறித்து ஏற்கனவே ஒரு கொள்கை உள்ளது எனவும், இது நீதிமன்ற உத்தரவுகளின் பேரில் உருவாக்கப்பட்டது எனவும் தொடர்ந்து இது தொடர்பாக மத்திய அரசு வாதிட்டது. இந்த கருத்திலிருந்து வாதிட்ட உச்சநீதிமன்றம், இது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தான் உருவாக்கப்பட்டதா, பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழிகாட்டுதல்களை உருவாக்குவதே இதற்கு போதுமானதாக இருக்குமா எனவும் மத்திய அரசிடம் தொடர்ந்து பதில் கேள்வி எழுப்பியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மனுதாரர் தரப்பிலிருந்தும் இந்த உயிரிழப்பு என்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இது தொடர்பான முழுமையான வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிடுவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பிலும் வாதிடப்பட்டது. கோவிட் தடுப்பூசி தொடர்பான இறப்புகளுக்கு கோவிட் இறப்புகளைப் போலவே இழப்பீடு வழங்கப்படாதது ஏன் என உயர்நீதிமன்றத்தை நாடிய மனுதாரரை பிரதிநிதித்துவப்படுத்தும் முறையிலும் கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த கொரோனா தடுப்பூசிகளால் ஏற்படும் இறப்புகளுக்கான இழப்பீடு குறித்த கொள்கையை உருவாக்க முடியுமா, அதே போன்று இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்தி இறந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு சாத்தியமா என்பது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 3 வாரங்களில் அறிக்கை மூலம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.